அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்கும், மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா, உங்கள் பலம் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை குறித்து தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனியில் இருக்கக்கூடிய இந்த பழனி ஆண்டவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை கூடிய விரைவில் அடைவீங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதன் பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் கன்னிராசி அன்பர்கள். மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல அமர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தந்தையரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எதிர்பார்த்த இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்க உங்களுக்கு தாமதப்படும். புதிய நண்பர்களால் உங்கள் தொழிலுக்கு தேவையான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சந்திர பகவானுடைய சஞ்சரம் கூட உங்களுடைய வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளை பெற்றுக் கொடுக்கும். அதே போல் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்துல அமர்றாரு. இதனால் அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நிகழ்த்தி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை விட தாழ்ந்த ஒருவரிடம் கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டிய நிலை உண்டாகும். உங்களுக்கு எதிரானவர்களின் பலம் கூடும். மன சஞ்சலம் அதிகமாகி தூக்கம் கெடும். மேலும் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் உத்தியோகம் பார்க்கும் இடத்துல உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியம் நல்லபடியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல அமர்றாரு. இதனால் அரசாங்க வேலைகளில் சிக்கல் மற்றும் சிரமங்கள் ஏற்படக்கூடும். அதனால் பணி சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்து நடந்து கொள்ளுங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சுணக்கமான நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல வர்றாரு. இதனால் பிடிவாதமான போக்கை கைவிடுங்க. உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் சேரும். சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி நடிக்கும் எதிரிகளை அடையாளம் கண்டு கொள்ளுவீங்க. மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல அமர்றாரு. இதனால் மேல் அதிகாரிகள் விரோதம் பாராட்டுவாங்க. குடும்பத்தில் சிறு சிறு தகராறுகள் தோன்றும். அதே போல் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல அமர்றாரு. இதனால் தீயவர்கள் நட்பை கைவிடுங்க. பண விரயமும் வீண் அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 1வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் அனாவசிய செலவுகள் அதிகரிக்கும். பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது உயரக்கூடுங்க. அதனால் பணம் சார்ந்த விஷயத்துலேயும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லேயும் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெறதுனால நிறைய விதமான சிக்கல்கள், முக்கியமாக இந்த பணி விஷயத்துலேயும் பணம் விஷயத்துலேயும் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதனால் இந்த இரு விஷயத்துலையுமே கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தபடி இருக்காது. அப்படிங்கிறதுனால வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும். சிறு அளவில் உடல்நல குறைவுகள் வரக்கூடும். உறவினர்கள் வகையில் குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் தோன்றலாம். மனதில் அடிக்கடி இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மேலும் அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய பணியாட்களுக்கு சிறப்பாக பணிகளை செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க. இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கும். மேலும் வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கான கடன் உதவிகள் அப்படிங்கிறது தாமதமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கன்னிராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சில சிரமங்கள் வரக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 11. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 3, 5. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
அதே போல் கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் சந்திரன், ருண ரோகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு, களத்திர ஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன், பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வலம் வருது. மேலும் கிரக மாற்றமானது 11/5/2025 அன்று குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் உங்களுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாமர்த்தியத்தனமான பேச்சின் மூலமாக எதையும் செய்து முடிப்பீங்க. அதே வேளையில் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லதுங்க. வீண் அலைச்சல் உண்டாகும். குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் வரக்கூடும். சகோதரர் மற்றும் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் வரக்கூடுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். சக ஊழியர்களோடு சாமர்த்தியமாக பழகி காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் பெறுவீங்க. அலுவலகத்தில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றிலையுமே சமாளிப்பீங்க. பெண்களுக்கு சமையல் செய்யும்போது கவனம் தேவைங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேலும் பயணங்கள் மூலமாக காரியங்கள் அனுகூலமாக உண்டாகும். மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படிப்பது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நடைபெற இருந்த நற்காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க. கூடி மட்டும் அடுத்தவர் விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருந்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு எதையும் செய்வது நல்லது. தம்பதிகளுக்கிடையே ஒத்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பதற்றத்தை தவிர்ப்பது நிதானமாக கடைபிடிங்க. சிற்பல விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே சுப செலவுகளாக தான் இருக்கக்கூடுங்க. ஏன் அப்படின்னா பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை திறமை அதிகரிக்கும். நுண்கலை கட்டிடங்களை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனைத்து வேலைகளிலுமே சுமூகமாக நடந்து முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வருங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும். பொருளாதார வசதிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். புதிய வாகனங்களை வாங்குவீங்க. ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு காலமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணி செய்யும் இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மட்டும் நீங்கள் செய்யுங்க. மற்றவங்கக்கிட்ட உங்களுடைய வேலையை நீங்கள் ஒப்படைச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் பலவிதமான சிக்கல்களை மாட்டிக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் சார்ந்த விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருங்க. தேவைப்பட்ட விஷயமாக இருந்தால் மட்டும் செலவு செய்யுங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பணியிலையும் பண விஷயத்துலையும் ரொம்ப அடிபடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இரு விஷயத்துலையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் செலவுகளை குறைச்சிக்கோங்க. பணியிடத்தில் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பனை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக உண்டாகும். செல்வம் சேரும். மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த பதிவை கன்னிராசி என்பவர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, டெய்லியுமே நீங்கள் நார்மலாகவே சாமி கும்பிட்ற மாதிரி ஐயப்பனை கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல பலன் அவர் உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு என்ன விதமான மாற்றம்லாம் கிடைக்குன்றதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பழனி ஆண்டவனை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த டைமில் நீங்கள் அந்த கடவுளை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அனுபவிப்பீங்க. அதை அவர் நிச்சயமாக நடத்தியும் கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.